Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Sonntag. Ich hoffe, seine Deutsch lernen läuft gut. நல்லா ஜெர்மன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேலே வச்சா பயமாக இருக்குது, விழுந்துருமோ அப்படின்னு. சரி, இன்றைக்கான நாக்ரிக்டன் என்ன? ஒலிம்பியா ஃபுஸ்பால், ஒலிம்பிக்ஸில் நடக்கிற ஃபுட்பால். Zweite sieg für frankreich fußballer. Zweite sieg für frankreich fußballer. ரொம்ப எளிதான செய்தி தான். இதில் ஒன்றும் கிராமர்லாம் பெருசாக இல்லை. இப்போ ஒலிம்பிக் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஃபுட்பாலில் ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டுமே ஜெயிச்சு அடுத்தது ஃபியர்டல் ஃபினாலுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஃபியர்டல் ஃபினாலே அப்படின்னா 4 பேர் விளையாடுற குவார்டர் ஃபைனல். 4 ஃபைனல் நடக்கும். ஸோ ஃபியர்டல் ஃபினாலே, ஹால்பு ஃபினாலே. சரி, இப்போ செய்தி வந்து ரொம்ப சிம்பிள். ஒலிம்பியா ஃபுஸ்பால் ஸ்வைட்டர் ஜீக். ஸ்வைட்டர் அப்படின்னா இரண்டாவது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதில் ஸ்வைட்டர் ஜீக் அப்படின்னா வெற்றி, அதாவது வெற்றி. ஆஹா, சூப்பர் இல்லை? நானே இப்போ தான் கவனிக்கிறேன். வெற்றி, அருமை. ஸோ ஸ்வைட்டர் ஜீக் இரண்டாவது வெற்றி யாருக்கு? ஃபியூர் ஃப்ராங்க்ரைச் ஃபுஸ்பாலர். ஃப்ராங்க்ரைச் அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஒரு நாட்டை வந்து டாய்ஷில் வேற மாதிரி சொல்லுவோமா? இப்போ ஜெர்மனியை வந்து ஐரோப் அப்படின்னு சொல்லுவோமா? யூரோப்பை வந்து ஐரோப்பா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். தமிழ்லையும் வந்து யூரோப்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஜெர்மனியில் ஃப்ரான்ஸை ஃப்ராங்க்ரைச் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராங்க்ரைச் ஃபுஸ்பாலர் அப்படின்னா ஃப்ரான்ஸோடைய ஃபுட்பாலருக்கு என்னது? ஸ்வைட்டர் ஜீக் இரண்டாவது வெற்றி ஃபியூர் ஃப்ராங்க்ரைச் ஃபுஸ்பாலர். சேர் குட். ஸோ கண்டினியூ. werden weiter lernen. நம்ம தொடர்ந்து படிக்கலாம். தினமும் குட்டியாக படிப்போம். Deutsch ist sehr einfach. Wir lernen Deutsch. Wir lernen sicher lernen. கண்டிப்பாக படிக்கிறோம். குட்டியாக படிக்கிறோம். தப்பாக படிச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ரைஸ் கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து தப்பாக படிச்சிட்டிங்கன்னு யாரும் தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும், நீங்கள் சொல்கிறத ஒரு ஜெர்மன் ஆள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மொழிங்கிறது என்னது? ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. கம்யூனிகேஷன் தான் தவிர அது வந்து நாலேஜ் கிடையாது. ஒரு டீ கடைக்கு போகிறோம். ஒரு ஹிந்திக்காரர் நடத்துகிற டீ கடைக்கு போனால் நம்ம அப்படியே இப்படி காமிச்சு கேட்டுருவோம்ல, டீ காஃபின்னு போது அவருக்கும் புரிஞ்சுப்பாரு. அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதற்கு இந்த மொழி வந்து ஒரு மீடியம் தான் தவிர மொழி வந்து அறிவு கிடையாது. அதை தெளிவாக வச்சுட்டு ரிலாக்ஸாக படிங்க. இன்னும் பெட்டராக அருமையாக நீங்கள் படிக்கலாம். ஓகே லைட்டா, நான் எங்கே வந்திருக்கேன்னா ஐஎல்ஸ் எக்ஸாமுக்காக வந்திருக்கேன். அதை எழுதுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு. அருமையாக இருக்குல்ல வியூ. இந்த சென்டரில் 8வது மாடியில் தான் வந்து போய் எழுத போகிறேன். அவ்வளோ ஹைட்டாக போய் சொல்லுவார்ல, என் பையன் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கான், என்ன எல்ஐசியில் 8வது மாடியில் வேலை செய்கிறான் அப்படின்னு பழைய ஜோக்கு. அது மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணுவானேன்னு இன்னொரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே லைட்டா, என்ஜாய் தி சண்டே Sonntag. Wir treffen uns am Montag. Bis dann, auf Wiedersehen. Tschüss.